இந்த சீக்ரெட் புக் எழுதின ரோண்டா பைரன் வந்து 10 வருஷமாக இந்த சீக்ரெட்டை அவங்களோட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதில் முக்கியமான 10 விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தோம்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னுமே இதை பயன்படுத்துறது மூலமாக ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி எந்த ஒரு துன்பங்களும் உங்களுக்கு வராது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் கண்டிப்பாக வந்து முன்னை விட அதிகமாக இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம எப்படி வந்து அணுகிறோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்மளோட ரியாக்ஷன்ஸ் இப்போ ஒரு நடக்குதுன்னா அதுக்கு நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறோமோ அதில் என்னென்ன அடங்கியிருக்குன்னா, உணர்ச்சிகள், உணர்வுகள், எண்ணங்கள், தாட்ஸு, ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸ், இதெல்லாமே வச்சு தான் நம்மளோட ரியாக்ஷன் இருக்கும். ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்குதுன்னா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்குதுன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறோம், எவ்வளோ காமாக ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்து வர விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை முடிவு பண்ணுது. என்னதான் ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் வந்தாலுமே அதுக்கு நம்ம பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம காமாக ரியாக்ட் பண்ணுறது நம்மளோட வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நல்லபடியாக மாற்றும். ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு வர எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே எப்போ உண்மையாகுதுன்னா நம்ம நம்புறப்ப மட்டும்தான். நான் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், லாஸ்ட் வீக் போட்டிருப்பேன். அதில் வந்து நம்பிக்கையின் சிறைன்னு தான் போட்டிருந்தேன். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நம்புறதுனால நம்மளுக்கு எவ்வளோ வந்து கஷ்டம் வருது. அதாவது நெகட்டிவான விஷயம், நம்மளுக்கு என்ன எண்ணங்கள் வந்தாலுமே சரி, அதை நம்ம நம்பினா மட்டும்தான் அது உண்மையாகும். அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு எதனா வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா அதை நம்பாதீங்க, அது உண்மை கிடையாது. நீங்கள் நம்பினா மட்டும்தான் அது உண்மையாகும். இப்போ வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்த கோல்டன் ரூலாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வர எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டையுமே நம்பாதீங்க. அப்படி மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். மூணாவது விஷயம், நீங்கள் ஏதோ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதை வந்து நான் என் வாழ்க்கையில் இல்லை, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படின்னு பண்ணுறப்போ நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை தடுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இல்லைன்ற ஒரு விஷயத்த நீங்கள் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதனால் ஒரு விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அதை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு. உங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையான விஷயம் உங்ககிட்ட வரும். ஆனால் அதை விட்டுட்டு என்கிட்ட இல்லை, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னா உங்ககிட்ட இல்லைன்றதை ஆல்ரெடி உங்களோட எண்ணங்களை வச்சு நீங்கள் பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அப்போது நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை தடுக்கிறீங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதோ மேனிஃபெஸ்ட் ஆகலைன்னா அதுக்கு இதுதான் காரணம். நாலாவது விஷயம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வேதனைப்பட்டுட்ருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, சஃபர் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே காரணம் உங்களோட மனசு தான். உங்களோட மைண்ட் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லிகிட்ருக்கு. நான் இதனால தான், இந்த சுச்சுவேஷனால தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இந்த பர்சனால தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கதை சொல்லிகிட்ருக்கு. அந்த கதையை நீங்கள் நம்பக்கூடாது. அதை நீங்கள் அங்கேயே ஸ்டாப் பண்ணணும். அப்படி ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சஃபரிங், அந்த வேதனை இருக்காது, அந்த பெயின் இருக்காது. அதே மாதிரி அதுக்கான விஷயங்கள், எவிடன்ஸ், அது எதுவுமே உங்கள் கண்ணில் படாது. உங்கள் வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். உங்களோட கதையை நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட மனசில் உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்களோட சுற்றி இருக்கிற விஷயங்களும் மாற ஆரம்பிக்கும். அஞ்சாவது விஷயம், எந்த விஷயத்துலையும் நீங்கள் சண்டை போடாதீங்க, மோதாதீங்க. எந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது வந்து சண்டையாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா கூட இருக்கட்டும், நீங்கள் எதுவுமே அதுக்கு எதிராக பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ண இன்னுமே அது அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர கம்மியாகாது. அந்த ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஒரு படி பின்னாடி வாங்க, இல்லைன்னா அது உங்களை தான் வந்து காயப்படுத்தும். ஆறாவது விஷயம்,
எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை, எல்லாமே வந்து மாறிட்டே தான் இருக்கும். இங்கே எல்லாமே ஆற்றல் தான். ஆற்றலோட இயற்கை தன்மை என்னன்னா அது மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இல்லை உங்களோட மனசை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் இல்லை உங்களோட அமைதியை கெடுக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே விடுங்க. அதுக்கு கவனம் தராதீங்க. நாளைக்கு அது வேறு மாதிரி மாறி இருக்கும், நீங்கள் எந்த ஒரு விஷயமுமே பண்ணாமல். 7வது விஷயம், நீங்கள் உங்களுக்கு வர நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து தடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதோனும் வந்து நெகட்டிவாக நடக்குதுன்னா, நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருதுன்னா, அதை நீங்கள் தடுக்க அது உங்ககிட்டயே தான் இருக்கும். எல்லாமே ஆற்றல் தான். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸுமே ஆற்றல் தான். அதை நீங்கள் கண்டுக்காமல், அதுக்கு எந்த ஒரு நேரமும் தராமல் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை விட்டு தானாகவே வெளியே போயிடும். 8வது விஷயம், எந்த ஒரு விஷயத்துமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்துமே வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அதாவது நம்ம தான் வந்து நல்ல மனுஷங்க, மற்றவங்களாம் கெட்ட மனுஷங்க, இப்படியெல்லாம் பார்க்காதீங்க. எவ்வளோ கம்மியாக உங்களோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கோ, எவ்வளோ கம்மியாக வந்து உங்களோட எண்ணங்கள் இருக்கோ, எவ்வளோ கம்மியாக உங்களோட ஐடியாஸ் இருக்கோ, யாரெல்லாம் ரொம்ப கம்மியாக ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட அவங்களோட வாழ்க்கையில் நிறையா சந்தோஷமும் ஆனந்தமும் இருக்கும், நல்ல விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது விஷயம் அதே தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை தடுக்க அது வந்து இன்னும் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை கொண்டு வரும். ஆனால் அதுவே அப்படியே நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரும். நம்ம வந்து ஒரு விஷயத்தை தடுக்கிறோம், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த பர்சன் பிடிக்கல, எனக்கு இது வேணாம், நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ண உங்களோட துன்பங்கள் வேதனைகள் இது எல்லாமே அதிகமாகிட்டே தான் போகும். ஆனால் ஒரு வேளை நீங்கள் தடுக்காமல் இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த துன்பங்கள் வந்து இல்லாமல் போகும். உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களும் மாற ஆரம்பிக்கும். 10வது விஷயம், நீங்கள் விழிப்பாக இருங்க, நீங்கள் இங்கே இருங்க. அதாவது நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ, நடக்கிறீங்களா இருக்கட்டும், இல்லை கார் டிரைவ் பண்ணுறீங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயம் மற்றவங்க சொல்கிறது கேட்குறதா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்கள் விழிப்பாக இருங்க. இப்போ நடக்கிறீங்கன்னா உங்களோட நடக்கிறதுல கவனம் செலுத்துங்க. மற்றவங்க பேசுகிறத கேட்குறீங்கன்னா அதில் கவனம் செலுத்துங்க. ஆனால் அதை விட்டுட்டு உங்களோட மைண்டு வந்து பேசிகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, உங்ககிட்ட ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கும், அதில் உங்களோட கவனத்தை செலுத்தாதீங்க. நீங்கள் எப்பயுமே இந்த நிமிஷத்தில் இருந்தீங்கன்னா, இந்த நிமிஷத்தில் கவனம் செலுத்துனீங்கன்னா, இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் வராது, உங்களோட எண்ணங்கள் இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது, உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இந்த சீக்ரெட் புக் முடிஞ்சிச்சு. ரகசியம் புத்தகம் ஃபுல்லாமே முடிஞ்சிச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் இதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். த சீக்ரெட்னு சொல்லி யாருக்கானும் வந்து முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். இதுதான் நம்ம சேனலில் போட்ட ஃபர்ஸ்ட் புக். அதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன், புக் வைஸாக சொல்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் புக், ஃபுல்லாமே முடிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே நல்லா சப்போர்ட் தந்தீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபுல்லாக பார்க்காதவங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் சீக்ரெட்க்கு அப்புறம் த கிரேட்டஸ்ட் சீக்ரெட்ன்ற ஒரு புக்குமே ரோனா பைரன் எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு கிட்டத்தட்ட 10 புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் இதுவும் ஒரு புத்தகம். உங்களுக்கு இதுவுமே வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக வந்து போட ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பார்த்ததோடு விடாமல் பயன்படுத்தியும் பாருங்கள். அண்ட் இந்த புக்கில் கடைசியில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி, இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இல்லை வேறு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அண்ட் என்ன நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னு நினச்சிப்போம், ஆனால் பண்ணவே மாட்டோம். கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டோம். ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், விட்டுருவோம். ஆனால் வந்து நம்மளோட மைண்ட் மட்டும் நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம், ஆனால் நடக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். அதனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். 2வது விஷயம் என்னென்னா, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், ஆனால் நம்மக்கிட்ட நிறைய வந்து சந்தேகங்கள் இருக்கும், சுய சந்தேகங்கள், செல்ஃப் டவுட் இருக்கும்.
நடக்குமா, முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளோட வைப்ரேஷனில் மேட்ச் ஆகாது. அதனால் நீங்கள் அதை 100% நம்பணும். 3வது விஷயம் என்னன்னா, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், ஆனால் நம்மளோட மைண்ட் ஃபுல்லாக நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். அது பண்ணும்போதே நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? நிஜமாக நடக்குமா, உண்மையா இதெல்லாம் அப்படின்ற நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்படின்ற போதே நம்மக்கிட்ட அந்த விஷயம் இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி அந்த வைப்ரேஷனை சொல்லிட்டோம். அதே மாதிரி நம்மளுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகாதும் அப்படின்ற எண்ணமும் நம்மளுக்கு இருக்குது. அப்படின்னும் போது எப்படி நடக்கும்? ஸோ இதுவும் ஒரு காரணம். 4வது விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரியாது. ஒரு டைம் இதை நினைப்போம், ஒரு டைம் மற்றதை நினைப்போம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு விஷயமா தாவிட்டே இருப்போம். இது பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாவிட்டே இருப்போம். அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த சீக்ரெட் புக்கில் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 5வது விஷயம் என்னென்னா, நடந்தே ஆகணும், ஏன் இன்னும் நடக்கலை, இது மாதிரி நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை எதிர்பார்த்துட்டே இருப்போம். அதுவுமே என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட இல்லைன்ற ஒரு விஷயத்த நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷன் தான் நம்ம தந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் தான் நம்ம பண்ணுவோம். பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே எதுவுமே சரி பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் வந்து பண்ணுறோமே, ஆனால் நடக்கலேன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். திரும்பியும் மற்ற விஷயங்களை நம்ம தேடிட்டே இருப்போம். சரி வேறு பார்க்கலாம் நம்ம தேடிட்டே இருப்போம். கடைசியில் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் மாறியே இருக்காது. என்னதான் எத்தனை டெக்னிக்ஸ் பார்த்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தணும், சரியாக பயன்படுத்தணும். அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். நடக்கலைன்னா உங்களுக்கு வேணுன்ற விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து நம்மளோட லேர்னிங்ஸ் தான், நம்ம கற்றுக்குறோம், அவ்வளோதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.